அண்ணே காட்டுல இருந்து தேங்காய் கொண்டு வந்துருக்கணே, நீங்க தேங்காய் எடுப்பீங்களாண்ணே? நீ காயை காட்டு தம்பி, காயை பார்த்துட்டு தான் நான் என்ன ரேட்டுக்கு எடுப்பேன்னு சொல்லுவேன். தம்பி தேங்காய் எண்ணெய் இவ்வளவு சிறுசா இருக்கு, இவ்வளவு சிறுசாலும் தான் ரேட்டே போகாது. தேங்காய்னா பெருசா இருக்கணும். அண்ணே நீங்க சொல்றது இளநீ, இது தேங்காய். தம்பி இந்த தேங்காய் 5 ரூபாய்க்கு தான் எடுப்போம். 5 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட எடுக்க மாட்டோம். அதானே 5 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டீங்களே, விவசாயம் யாருக்குமே தெரியாதுல்ல, நீங்க விக்கிறதுக்கு விற்காம இருக்கலாம்டா. வாடா சாமி, தொழில ஒரு முன்னேற்றமே இல்லை சாமி. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. உன் தொழில உன்னை முடக்கிறதுக்கு முக்குக்கு உட்காந்துருக்காங்க. உன் தொழில நீ முன்னேறனா முக்குக்கு இந்த தேங்காய் ஓட உன் தொழில நீ முன்னேறிடுவ. சரிங்க சாமி, பரிகாரத்துக்கு தேங்காய் எவ்வளவு சாமி? ஒரு தேங்காய் 5000 ரூபா. அப்ப 4 தேங்காய் கொடுத்துருங்க சாமி. சாமி சாமி எனக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு, அந்த கடன் அடைக்க ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. உனக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கா? கடன் தொல்லை அதிகமா இருந்தா தேங்காய் ஓடுறா, எல்லா கடனும் ஓஞ்சிரும். சாமி பரிகாரத்துக்கு தேங்காய் எவ்வளவு ஆச்சு சாமி? 5000 ரூபா ஆச்சு. 5000 ரூபாயா? எனக்கு கடனே 2000 ரூபா தான் சாமி இருக்கு. வந்திருக்கேன்